ஏதாச்சும் நேச்சுரல் ரெமெடி இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலி ஐ காட் ஒன். Perfect. Hi my dear friends and families, welcome to my channel Sushmita's Infinite Galaxy. So இது வந்து வித்யுத்தோட பர்த்டே வீக். வித்யுத் வந்து இந்த டைம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான். ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னாலே ஹாப்பி பர்த்டே டு இப்படிதான் இவங்க பார்த்தாலும் இந்த வச்சு பாடுன்றா. இந்த கேமரா வச்சு பாடு. கேமரா வச்சு பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ வித்யுத்னு அவனே பாடிப்பான். ஃபர்ஸ்ட்லாம் வீக்லி ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஹேர் வாஷ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ இன்ஸ்டால வீடியோஸ் போஸ்ட் பண்றதுனால அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு வீக்குக்கு 2 or 3 இல்ல 4 to 5 டைம்ஸ்லாம் கூட நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இப்போ ரெகுலரா ஹேர் வாஷ் பண்றதுனால ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஏதாச்சும் நேச்சுரல் ரெமெடி இருக்கான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஃபைனலி ஐ காட் ஒன். இப்போ ரீசெண்டா எனக்கு 2-3 பிராண்ட்ஸ்ல இருந்து பிஆர் பேக்கேஜஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் நான் இப்போ வியர் பண்ணிருக்க இந்த ட்ரெஸ்மே ரிவ்யூக்காக வந்ததுதான். ஸோ அரிசி வடித்த கஞ்சி தான் இதுக்கு சொல்யூஷன். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ்னு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஹேருக்கும் ஸ்கின்க்கும் அவ்வளோ நல்லது. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு டீடாங்கிள்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த அரிசி வடித்த கஞ்சியை வந்து நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மைல்ட் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதையே நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுக்குறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால கரும்புள்ளி, தழும்பு, அப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடும். ஃபேஸ் நல்லாவே வந்து பிரைட்டன் பண்ணும். ஆல்சோ இதில் இன்னொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணும். சில பேருக்கு இந்த நெக்கில் அப்புறம் லிப்ஸை சுற்றிலாம் நல்ல கருப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போல்லாம் ரீசெண்டாக இந்த மாதிரி நைட் வியர்ஸ் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த நைட் வியர்ஸ் தரம் கிளாத்திங்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த லான்ச் வியரும் அது கூட சேர்ந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபீடிங் லான்ச் வியர் அண்ட் முன்னாடி போட்டிருக்க அந்த ப்ளூ வந்து நான் ஃபீடிங் லான்ச் வியர். இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் சிக்கன் சட்டை சோறு ரெசிபி பார்த்துருந்தேன். பார்த்ததும் எனக்கு ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சு. ஆல்ரெடி இது ஹோட்டல்லேயே சாப்பிட்ருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் சாப்பிட்டதும் இந்த ரீல்ஸில் சொன்னதும் ஒரே டேஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணணுக்காகவே நான் இதை ட்ரை பண்ணேன். இந்த போன் சிக்கனை சட்டி சோறு பண்ணுறதுக்கும் போன்லெஸ்ஸை வந்து 65 பண்ணுறதுக்கும் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். ஓல்டு ட்ரெடிஷ்னல் படி இது மண் சட்டியில் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால குக்கரில் தான் பண்ணேன். பேனில் எண்ணெயும் நெய்யும் நல்லா சுடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், சீரகம், சோம்பு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மல்லி இலை, புதினா சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அந்த கிளிப்பிங் இதில் ரெக்கார்ட் ஆகலை. நெக்ஸ்ட் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க போகிறோம். பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி வந்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, இதுதான் வந்து அளவு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஹாஃப் ஓப்பனில் குக் ஆகட்டும். தம் தான் வைக்க போகிறேன். ஸோ ஹாஃப் ஓப்பனில் அப்படியே குக் ஆகட்டும். ஓரளவு அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ தம் வைக்க போகிறேன். லாஸ்ட்டாக நெய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், சட்டி சோறு ரெடி. நான் கடையில் சாப்பிட்ட அதே கலர், டெக்ஸ்சர், டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ரிமைனிங் இருக்கிற சிக்கனை மேரினேட் பண்ணி சிக்கன் 65 பண்ணியாச்சு. லஞ்ச் பிளேட் ரெடி. எக்ஸாக்டாக கடையில் சாப்பிட்ட மாதிரி அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. வித்யுத்துக்கு ஃபஸ்ட்டே ஊட்டி விட்டுட்டேன். அப்போ தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக சாப்பிட முடியும்.
ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸாக எங்களோட ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு. வித்யுத் இப்போ தான் சைக்கிள் ஓட்ட பழகியிருக்கான். ஸோ அவன் சைக்கிள் ஓட்டுறப்பெல்லாம் வந்து நம்ம அவன் கூடவே நடக்கணும். சப்போஸ் அவன் சைக்கிள் ஓட்டுறப்ப நான் உட்காந்துருந்தா கூட வாக்கிங் சொல்லிட்டு நடக்க சொல்லிகிட்டே இருப்பான். வித்யுத்தோட பர்த்டேக்கு நாங்களே வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே டெக்கர் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான டெக்கர் தான். அண்ட் இதோட பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா? அண்டர் 500 தான். எல்லாமே சேர்த்து அரௌண்ட் ஒரு 496 சம்திங் தான் வந்துச்சு. பட் அவுட்புட் நல்லா நீட்டாக இருந்துச்சு. இந்த சில்வர் ஃபாயில் வந்து நான் 2 செட் வாங்கியிருந்தேன். அதாவது ஒரு செட்டில் வந்து 2 பீஸ் வரும். நான் ஃபஸ்ட்டு ஒரு செட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சப்போஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. டவுட்டில் தான் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒன்று வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு. இந்த ஸ்பேஸ்க்கு 3 பீஸே கரெக்டாக செட் ஆயிருந்துச்சு. ஸோ ஒன்று டேமேஜ் ஆயிருந்தது வந்து நாங்கள் பெருசாக பாதர் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் இந்த பலூன் ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ணி பலூன்ஸ் ஃபுல்லாகவே டைப் பண்ணியாச்சு. இந்த பலூன் ஸ்ட்ரிப்ஸ் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு வாங்கினது. ஸோ அதவே இந்த டைமும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த பலூன் டெக்கரேஷனுக்கு இந்த ஸ்ட்ரிப்ஸ் யூஸ் பண்ண வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். இதை ஃபிட் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோப்ஸை கொஞ்சம் லென்த்தாக கட் பண்ணி செலோ டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ரோப் வச்சு 2-3 பலூன் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபிக்ஸடாக நிற்கும். இப் சப்போஸ் நீங்கள் ஹார்ட் இன் ஷேப்பில் பலூன் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரோப் வந்து ஹார்ட் இன் ஷேப்லேயே வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பலூன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ரோப் வச்சு டைப் பண்ணிங்கன்னா ஹார்ட் இன் ஷேப் கிடச்சிடும். லாஸ்ட் இயர் இந்த பலூன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு க்ளூ டாட்ஸ் அப்புறம் டபுள் சைட் செலோ டேப்லாம் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். ஆனால் இதுக்கே 2 hours கிட்ட ஆயிடுச்சு. இந்த வித்யுத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேனை என்னன்னே தெரியாது. எங்கேயோ கேள்விப்பட்டுட்டு ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு இருப்பான். இந்த டைம் ஸ்பைடர்மேன் கேக்கே ஆர்டர் பண்ணியாச்சு. ஷேக் கேக்ஸ்னு ஒரு ஹோம் பேக்கர் கிட்ட தான் இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது எங்களோட செகண்ட் ஆர்டர். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் மற்ற பிளேஸில் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. இன்னண்ட் அரௌண்ட் கரூரில் இருந்தால் கண்டிப்பாக இவங்க கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே பார்த்தா தான் தெரியுது வீடு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுன்ற மைண்ட் செட் வரப்பவே க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிடும். மார்னிங்லேருந்து க்ளீன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்து அந்த ஆஃப்டர்நூன் மேலே தான் அந்த மைண்ட் செட்டே வந்துச்சு. இந்த ஒர்க்குன்னு இல்லை, பொதுவாக எந்த ஒர்க் பண்ணாலும் அந்த ஸ்பார்க் வரப்பவே பண்ணிடணும். இல்லைன்னா வந்து டிலே ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் டைம் லேப்ஸ்லேயே முடிஞ்சால் சூப்பராக இருக்கும்ல. இந்த டெக்கரேஷனுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே இந்த கட்டப்பையில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் அக்கேஷனுக்கு எந்த திங்ஸுமே தேடாமல் அப்படியே ஹேண்டியாக ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ரம்ஜான். எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பிரியாணி வந்துடும்னு. ஸோ லன்ச் எதுவுமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணல. 3 பேர் வந்து பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த பிரியாணி சாப்பிட்லாம் விடலாமே தெரில. 3மே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படி நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். That's all about this vlog. See you all in next video. Keep supporting my channel. That's all about this vlog. See you next video. Bye bye. வணக்கம். See you next video. Bye bye. Thank you. Thank you.